கந்தசாமிக்கு ஒரு ஆசை. எப்படியாவது ஒரு பேசும் கிளியை வளர்த்து அதற்கு தன் பெயரைச் சொல்ல கற்றுக் கொடுக்க வேண்டுமென்று. ஒரு நாள் சந்தைக்கு போன கந்தசாமி ஒரு பறவை வியாபாரியிடம், ஏம்பா, நல்லா பேசுற கிளி இருக்கா? ஆனா விலை கம்மியா இருக்கணும். ஆமா இருக்கு. இந்த கிளி ரொம்ப ஸ்பெஷல் சார். ஆனா இது கொஞ்சம் அமைதி. நீங்க வீட்ல கொண்டு போய் வச்சதும் தானா பேசும். வெறும் 500 ரூபாய் தான். கந்தசாமிக்கு ஒரே குஷி. கிளியை வாங்கிட்டு வந்து ஒரு வாரமா அதுக்கு விதவிதமா பழம் கொடுத்து கந்தசாமி கந்தசாமின்னு சொல்லிக் கொடுத்தார். ஆனா கிளி ஒரு வார்த்தை கூட பேசல. ஒரு வாரம் கழிச்சு கந்தசாமி மறுபடி சந்தைக்கு போனார். ஏம்பா, கிளி இன்னும் ஒரு வார்த்தை கூட பேசலையே. ஓ, அதுக்கு ஒரு ஏணி வேணும் சார். கூண்டுக்குள்ள ஏணி இருந்தா அது மேல ஏறி இறங்கும் போது ஜாலியாகி பேசும். கந்தசாமி 100 ரூபாய் கொடுத்து ஒரு குட்டி ஏணி வாங்கிட்டு போனார். அடுத்த வாரம் கந்தசாமி மறுபடி வந்தார். ஏணி வச்சும் பேசலையப்பா. அப்படியா? அப்போ அதுக்கு ஒரு கண்ணாடி வேணும். தம் முகத்தை பார்த்தா அதுக்கு குஷி வந்து பேச ஆரம்பிச்சிரும். கந்தசாமி விடாப்பிடியா ஒரு கண்ணாடியையும் வாங்கிட்டு போனார். 3வது வாரம் கந்தசாமி ரொம்ப சோகமா கடைக்கு வந்தார். என்ன சார், இப்ப கிளி நல்லா பேசுதா? இல்லப்பா, கிளி செத்து போச்சு. ஐயோ, சாகறதுக்கு முன்னாடி அது எதுவுமே சொல்லலையா? சொல்லுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு திக்கி திக்கி ஒரு கேள்வி கேட்டுச்சு. என்ன கேட்டுச்சு? அந்த கடையில திங்கறதுக்கு ஏதாச்சும் தீனி விப்பாங்களா? சில நேரங்களில் நாம் தேவையற்ற அலங்காரங்களை செய்வதில் காட்டும் ஆர்வத்தை அடிப்படை தேவைகளில் காட்டுவதில்லை.